நான் தள்ளி விடுறது செய்கிறதுலாம் வந்து உடன்பாடு இல்லை. அதை தள்ளி விட்டவரை பார்த்து அந்த கோவமாக திட்டினாரு. நானே இப்போதான் விஜய்க்கு இவ்வளோ கோவம் பார்த்துருக்கிறேன். விட்டு அடிச்சிருப்பார் போல இருக்குது. எதுக்கு ஏன் தள்ளி விட்டேன்னு. ஆமாம், இறங்கி வந்து 2 அடி கொடுத்துருப்பார் போல. எதுக்கு அவரை தள்ளி விட்டுன்ற மாதிரி வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுது, விஜய் இவ்வளோ பயங்கரமாக கோவம் வருமா. கீழே வந்துருக்குதோ நான் பிரச்சனை விஜய் தானுங்க சொல்லுவீங்க நீங்கள். வேற யாரும் எப்படான்னு காத்துட்டு இருக்காங்க. கீழே விழுந்தா அடிபட்டு வச்சது விஜய் தான் காரணம். அவர் வரும்போது வந்தால் தள்ளி விட்டாங்க. எதுக்கு? அதில் மீண்டும் சொல்லிக்கிறதா, ரசிகர்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க விஜய் அவர்களுக்கு. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் வந்து வெளியில் வர மாட்டேன்றாரு, தேர்தல் பரப்புரை செய்ய மாட்டேன்றாருன்ற குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னி கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் வந்து போக வேண்டியது, சரியாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்காதனால, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேன்சல் ஆகிருக்கு. வெளியில் வந்து இவர் தேர்தல் பரப்புரையாக பண்ண மாட்டேன்றாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லா கட்சிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாமே கிடச்சிருது, அனுமதியிலேருந்து அவங்க கேட்குற விஷயங்கள்லேருந்து. ஆனால் விஜய்க்கு மட்டும் தொடர்ந்து மறுக்கப்படுது. ஒரு 4 மணி நேரம் பெரிய டிஸ்கஷன் போயிருக்கு. விஜய் முக்கியமான ஒரு டிஸ்கஷனில் இருக்காருன்றாங்க. அடுத்ததாக விஜய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிக்கிட்டு தான் கொடுத்துருக்காரு சீட்டுனாங்க. ஆனால் இப்போ வந்து உள்ளே போய் பார்த்தா ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டுநராக இருக்கார். அப்புறம் எப்படி சார் அவர்கிட்ட இருந்து எத்தனை கோடி சார் வாங்கியிருப்பார் விஜய்? நீங்கள் என்ன சிறப்பாக பார்க்க முடியுதுன்னா, மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர்லேருந்து மேடை பேச்சாளர் எல்லாருமே விஜய் வீட்டை விட்டு வெளிலவா, பனையூர் பண்ணையாரே வெளிலவா, வீட்டுக்குள்ளேயே இருக்க நீ வா, அந்த வீட்டிலேருந்து வா அப்படின்லாம் பேசப்பட்ட விஷயங்கள் தெரியும். வருவார், பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். அதை வந்துட்டார். இப்போ ஏன்டா விஜய் வெளில வராருங்கிற மாதிரி இப்போ எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம், ஒவ்வொரு தொகுதிக்கு போகிறது, ஏரியாவுக்குள்ளே போகிறதுன்னு பார்க்கும்போது விஜய் பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாமே. அவர் தேவையில்லாமல் வாவான்னு சொல்லிட்டான். அது தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை வந்து தட்டி எழுப்பிட்டு வாங்கன்றது மாதிரி இப்போ சிங்கம் வெளில வந்துருச்சு. ஸோ ஒவ்வொரு தொகுதி ஒரு ஏரியாவுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இப்போ அவருடைய ஸ்பீடு அதிகரிச்சுட்டு போகுது. அவர் பாட்டு பேசாமல் இருந்திருப்பார் இல்லையா? அரசியலுக்கு வர வச்சதே அரசியல் கட்சி தலைவர்கள் தான். நான் சினிமாவில் நடிச்சுட்டு இருந்திருப்பார். வீட்டை விட்டு வெளில வாழ்னாரு வந்துட்டார். இப்போ கட்டுக்கடங்க முடியல, மக்கள் ஆதரவை வந்து குறைக்க முடியல, பெண்கள் ஆதரவு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபீலை கண்டு கலங்கி விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போடுவோம் சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இங்கே விஜய்யுடைய அந்த மிகப்பெரிய அளவை ஆதரவுங்கிறத பார்த்து நிறைய பேர் அப்படி திக்கி திணறிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, விஜயை சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு தான் நிறைய அரசியல் கட்சியெலாம் கூட்டணி அமைக்கும் போது பெரிய டிமாண்ட் பண்ண ஒரு விஷயம் தெரியும். அது விஜயும் சொல்லியிருந்தார். ஏகப்பட்ட சீட்டுகள் அதிகரித்தது. ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அந்த எதிர்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தை ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவர்களுக்கு மிகப்பெரிய சீட்டு கொடுத்து வரவேற்கப்பட்ட ஒரு கட்சியாக இப்போ மாறி இருக்கு. அதற்குள்ளே ஏற்கனவே இருந்தவர்களுக்கு மிக குளறுபடிகள், அவர்களுக்கு வந்து இவ்வளோ சீட்டு நமக்கு இல்லைங்கிறது மாதிரியான இந்த கருத்து வேறுபாடுகள் அது நாளடைவில் பெருகிட்டே போகுது. இன்னும் மனக்கசப்புகள் கூட்டணிக்குள்ளே 2 கூட்டணிக்குள்ளேயுமே இருந்துட்டு தான் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, விஜயை வச்சுட்டு அதிகப்படியான சீட்டு வாங்கினவர்கள் நிறைய தொகுதிகளை வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கி இந்தந்த இடங்கள் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் 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 கொடுக்கலன்னா விஜய்கிட்ட போயிடும். ஆமாம், அது ஒரு செக்குன்னு வச்சாங்க. அந்த கேட் ஓப்பன்லேயே இருக்குது, நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நான் நேராக வண்டி அந்த வீட்டுக்குள்ளே போயிடும், ஆஃபீஸ்க்குள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் இங்கே இதில் வச்சு ஒன்று வெள்ளவானதே வந்துட்டார். கட்டுக்கடங்க முடியல. இவரை வச்சு பேசணும் எல்லாமே டிமாண்ட் பண்ணி அதிகப்படியாக வாங்கிட்டு போனது ஒரு பக்கம். இவர்கள் தான் சீட்டு ஒரு பக்கம் அதிகமாக வாங்கிட்டு ட்ராவல் பண்ணான்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களை சேகரிக்கிறதுக்கு வந்து 300 ரூபா 500 ரூபா ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஒரு கோட்டரை அப்படிங்கிறது மாதிரியான சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவர்கள் ஒரு பக்கம் நீங்கள் சீட்டு தான் அதிகமாக கேட்பீங்களா, இப்போ எங்களுக்கு நாங்கள் பணம் அதிகமாக கேட்குறேன், கூட்டத்துக்கு வரணும்னா எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்க, கொண்டு கொடுங்க, வசதிகள் கொடுங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசணும்னா இதுவும் விஜய் தான் காரணம். அவங்க டிமாண்ட் ஏறிடுச்சு. இப்போ விஜயை வச்சுட்டு எல்லா பேருடைய வாழ்க்கை இந்த எலெக்ஷன் வரைக்குமே பிரகாசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது. இன்னொன்று கேட்டிங்க, இந்த பிரச்சாரத்துக்கு வந்து வரும்போது சில ப்ராப்ளங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குன்னு என்னோடய பார்வைக்கு பார்த்தீங்கன்னா, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் எல்லா பேருமே சொல்லும் போது டக்குன்னு போது வருது, பெர்மிஷன் கிடைக்குது, எல்லாமே பிரச்சாரத்துக்குள்ளே போகிறாங்க, அந்த வேனில் தான் சந்து பொந்தெல்லாம் போகிறாங்க. ஏன் மற்றவர்களுக்கு கிடைக்கிற அந்த அனுமதி விஜய்க்கு மட்டும் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியார், $1,000,000 கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன் விஜய் என்ன அவர்கள் மாதிரி தான் இது விஜய் அவர்களுக்கு என்ன கொடுக்கலாம் அது நீங்கள் கொடுக்கலாம்ல. பட் அப்படி தான் பெரம்பூர் தொகுதியில் போகும்போது பெரம்பூர் மக்களுடைய ஆதரவு, பெரம்பூருடைய காவல்துறை வந்து ஒத்துழைப்பெல்லாம் பெரம்பூரில் சிறப்பாக இருந்துச்சு. அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. நல்லபடியாக சேஃப்டியாக போனார், நிறைய விஷயங்கள் பேசினார். அதற்கடுத்து அப்படியே இடையில ஒரே ஒரு கோடு பார்டர் தான் அப்படியே குளத்தூருக்கு வர்றாரு. அன்றைக்கி 5 தொகுதி பிரச்சாரம் பண்ணுறது மாதிரி இருந்தது. குளத்தூருக்கு வந்துட்டு வில்லிவாக்கம் வரலான்னு நினைக்கும் போது குளத்தூரில் போகும்போது அங்கே தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வரல. அதை
அதாவது ப்ராப்ளம் வரலை, பட் ப்ராப்ளம் வர்றது மாதிரியான சூழ்நிலை உருவாது. விஜய் ஏதோ மைண்டு சொல்லு, சில பேர் சொல்லும், மனசு சொல்லும், டே அலாட்டாக இருங்கிறது மாதிரி. அதுதான் விஜய் யோசித்தார். குளத்தூரில் போகும்போது சரியான, பெரம்பூரில் எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு எல்லாம் பண்ணதோ, இங்கே குளத்தூரில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிறது மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அவர். சரி, கூட்டம் அதிகமாக வருது, இனிமேல் பண்ண ஏற்கனவே சம்பவம் நடந்து இன்னும் அதே மறக்க முடியல வாழ்க்கையில். திரும்பி நம்மளால் மக்களுக்கு, ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு இந்த கஷ்டம் வந்துடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் குளத்தூரில் போயிட்டு உடனடியாக அவர் புறப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துச்சு. ஏன்னா மீண்டும் ஒரு சம்பவம், அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான், மக்களுக்கு இந்த கஷ்டம் வந்துடக்கூடாதுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவர் புறப்பட்டு போனது. வில்லிவாக்கத்துக்கு இன்றைக்கி போக முடியல வேறு. பட் எல்லா பேரும் கேட்குறாங்க, விஜய் 10 நிமிஷம் பேசுகிறேன். 10 நிமிஷம் பேசுகிறதுக்கே இவ்வளோ கூட்டம் வருதுங்க. இன்னும் 1 hour பேசுகிறாந்தா என்னங்க வரும்? ஊரே திரண்டுலாம் வந்து நின்றோம். ஸோ அதனால் இந்த கூட்டத்தை சேர்க்கக்கூடாது அதிகமாக. நம்ம என்ன சொல்ல வர கருத்தும் ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு மக்கள் ரீச் ஆகிட்டு பரப்புறோங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அவர் பெரம்பூரில் முடித்தார். குளத்தூரில் வந்தார், பண்ண முடியல. வில்லிவாக்கம் முடியல. அண்ணாநர் விரும்பாக்க போகிறது, அதுவும் முடியாமல் போச்சு. மீண்டும் அதுக்கு வர்றாரு, திரும்பி அதுக்கு வேண்டிய அனுமதி கேட்குறாரு. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா 2 தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான முன் அனுமதி வாங்கியிருக்காங்க. ஒன்று வெள்ளிவாக்கம் 12 to 1. ஸோ அடுத்து டி நகர், அது 2லேருந்து 6 மணி வரைக்கும் பண்ணுறது மாதிரி ஒரு 2 ப்ரோக்ராம் சார்ட் பண்ணும்போது இங்கே வந்து விஜய்க்கு ஒரு கட்டுப்பாடு போடுது, விதிக்கப்படுது. என்னென்னா 12 to 1 நீங்கள் வில்லிவாக்கம் பண்ணிட்டீங்கன்னா 1 to 2 டி நகர்ன்றாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம நார்மலாக வில்லிவாக்கத்துலேருந்து டி நகர் டிராஃபிக்கில் மீண்டு போகிறதுக்கே 3/4 மணி நேரம் ஆகிடும். பைக்கில் போனால் 2 நேரம் ஆகும், காரில் போனால் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம். அது விஜய் போனார்னா எப்படி? வில்லிவாக்கத்துலேருந்து விஜய் புறப்பட்டார், டீன்னு வர்றாருன்னா கூட்டம் பூரா எல்லா இடத்துலையும் நிற்கும். லைவ்லேயே போகுது அவர் எங்கே போனாலும். ஏங்க லைவில் 55,000 பேர் மிரட்டு பார்க்குற ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியாக நான் வந்து டிவிக்கே பார்க்குறாங்க. யாருக்குமே இல்லைங்க இது லைவில். இத்தனாயிரம் பேரா? மிகப்பெரிய வந்து ஷாக்காக இருக்குது. அவங்களோட வெப்சைட்டில் அந்த மாதிரி, மற்றவர்களுடைய மீடியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 35,000 பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை பார்க்குறாங்க டோட்டலாக, ஒட்டுமொத்தமாக. இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. ஸோ இதனால் என்னென்னா, இன்றைக்கு பிரச்சாரம் போனலாம் அப்படிங்கும்போது இந்த கட்டுப்பாடுகள் வந்ததுனால அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த டியூரேஷனில் போக முடியாதுன்னு தான் நேற்று உடனடியாக தேனாம்பேட்டை டிவிக்கு வந்து அலுவலகத்தில் விஜய், புஷியானந்த் அவர் எல்லாமே போட்டு ஒரு 4 மணி நேரமாக ஒரு மீட்டிங் போட்டு, இது இப்படியே தொடர்ந்தால் எப்படி மக்களை போய் எப்படி நம்ம பார்க்குறது, செய்கிறது, முன் அனுமதி வாங்கிடுறோம், இடங்கள் குறிப்பிடுறோம், டைம் சொல்லிடுறோம், இருந்தாலும் பிரேக் வருது. ஏன்னா முக்கியமாக இங்கே 3 நபர்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்குறான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஒன்று கார்ப்பரேஷன் லிமிட்டு, ஒன்று காவல்துறை, இன்னொன்று தேர்தல் அதிகாரிகள் ஆர்வோ. ஸோ இப்படி 3 பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் மற்ற கட்சி தலைவர்களுக்கு இந்த 3 பேருமே சேர்ந்து பண்ணும்போது ஏன் விஜய்க்கு மட்டும் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருது? இப்போ இனி அவர் போக வேண்டிய தொகுதிகள் நிறையா இருக்குது, எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே மக்கள், உங்களுக்கு எப்படி போக முடியும்? ஸோ நேற்று ஒரு 4 மணி நேரம் மீட் பண்ணி நிர்வாகிகளை கூப்பிட்டு ரொம்ப கராராக கோவப்பட்டு பேசப்பட்ட ஒரு தகவல் வருது. இது இப்படியே தொடர்ந்ததுன்னா நம்ம மக்களை போய் சந்திக்கிறதுக்கான காலதாமதம் ரொம்ப ஆகிடும், நேரம் இல்லை. உடனடியாக இதுக்கு வந்து என்னென்ன ஏற்படும் டக்குன்னு பண்ணி டைமை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பெர்மிஷன் கேட்டு யாரை பார்க்கணுமோ ப்ரொசீஜரை போய் ஃபாலோ பண்ணுங்கிற அளவுக்கு நேற்று வந்து மிட் நைட்டு போயிருக்கு மீட்டிங். குறிப்பாக இங்கே வந்து வேட்பாளர்களுடைய நிறைய பேரை பார்த்தீங்கன்னா படித்தவர்களுக்கு கொஞ்சம் முக்கிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காரு. முக்கியமாக இங்கே ரொம்ப ஏழ்மையானவர்களை சேர்ந்தவர்கள் அவர் பார்த்துருந்தாருன்னா சில தொகுதியில் வந்து ஒதுக்காமே இருந்திருக்கலாம்ல. அது வெற்றி தொலைங்க 2வது விஷயங்க, மக்கள் முன்னாடி போய் நிப்பாட்டணும். அப்போது தனக்கு வந்து சினிமாவில் இருக்கும்போது மிகப்பெரிய விஷயங்களை பண்ணின ரசிகரில் அவர் மேலே கொண்டு ஆசைப்படுறார். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் ராயபுரம் தொகுதி, அது சாதாரண தொகுதி வாங்கினீங்க, கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய தொகுதி தெரியுமா உங்களுக்கு, எவ்வளோ பெரிய ஜாமான் இருக்கு தெரியுமா? அந்த தொகுதியில் தன்னுடைய ரசிகர் 30 வருடங்களுக்கு மேலாக தனக்காக உழைத்த ஒரு நபர், அவர் பேர் தாமு, ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் வந்ததுனால விஜய் தாமுன்னு பேரை மாற்றுறாரு. இங்கே ஆட்டோ ஓட்டுநர் என்ன பண்ண முடியும், என்ன கொடுக்க முடியும், என்ன செலவு பண்ண முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இல்லையா? இதற்காகவே தான் ஏழ்மையான இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் படத்தில் நிப்பாட்டுறார். இப்போ இது மக்கள் கையில் கொடுத்துட்டார். இப்போ நான் இப்படி ஒரு ஆட்டோ டிரைவர், எனக்காக உழைத்தவர், நான் உங்க முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறேன், உங்களுக்கு அவருக்கு தொகுதியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அவர் வெற்றி வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறார். இதோட என்ன பண்ண முடியும்? வேறு எந்த அரசியலுக்கு தெரிந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா சொல்லுங்கள்? அது பெரிய தொகுதி, எத்தனை பிஸ்னஸ்மேன் ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க சீட்டு கொடுங்கன்னு சொல்லி. எவ்வளோ பேர் விஜய்க்கு இந்த தொகுதி வேணும், அந்த தொகுதி வேணும், சீட்டு கொடுங்கன்னு பனையூரில் போய் தவம் கிடந்தது தெரியுமா உங்களுக்கு? பட் அதை யாரையுமே அவர் ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை, கூப்பிட்டாரு, பேசினார். தகுதியான நபர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யணும். எஸ், ஏன்னா அவங்களால தான் நாங்கள் வந்ததாக சொல்கிறாரு. அதான் நாங்கள் உண்மையை. இப்போ நன்றி கடன் ஒன்று எப்படி தீர்ப்பீங்க? இதன் மூலம் செஞ்சுட்டு அவருடைய மனசு ஃப்ரீ ஆயிரும்ல, அவர்களுக்கு ஒரு திருப்தி வரும்ல.
அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இன்னொன்று சிறப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திருத்தணி ஒரு தொகுதி. இப்போ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கும்போது கூட அங்கேருந்து நிறைய நேயர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அதில் ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த திருத்தணியில் வேட்பாளரை போட்டவர் வந்து தயவு செய்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி பிரச்சாரத்துக்கு போக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கன்னு நம்மளை சொல்ல சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது கமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது அந்த நபர் அட்வொகேட்டு அவர் என்னன்னா தனிப்பட்ட முறையிலேயே ஒரு விஷயத்துக்காக போகிறாரு. பட் ஓகே, உங்களுடைய முயற்சி போகணும்னு நினைக்கிறாரு. நான் காரில் போக மாட்டேன், இதுக்கு போக மாட்டேன், நீங்கள் சைக்கிள் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. சைக்கிளில் போனால் நடந்து போகிறாரு, பெட்ரோல் பங்க் போகிறார், டீ கடை போகிறாரு, தோல் ஒரு துண்டை போட்டு சுற்றி சுற்றி போகிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, ஓட்டு கேட்குறாரு. கரெக்ட். சத்யகுமார் அட்வொகேட்டு. எஸ், சத்யகுமார். பட் இங்கே என்ன பார்க்கணும்னா, தாவகளுடைய நிர்வாகிகள் இங்கே இருப்பாங்க, ரசிகர்கள் இருப்பாங்க. நீங்கள் அவங்களெலாம் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வெற்றிக்காக பாடுபடணும். தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் போகிறதுன்றது வந்து அது சரியான பாதை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே திருத்தணியில் இருக்கிற ரசிகர்களுடைய வேண்டுதலும் அதாக தான் இருக்குது. அவர் வந்து கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள், ஸோ நிர்வாகிகிட்ட பேச சொல்லுங்கள், பேசி முடிவு எடுத்து நாங்கள் வர்றோம் அவருக்கு பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்குறதுக்குன்னு அங்கே இருக்கிற ரசிகர்கள் சொல்கிறாங்க போது இதோட ஒத்துழைப்பு அவருக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு தான் எந்தெந்த தெரு சந்து எங்கெங்கெல்லாம் போனால், எஸ், எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் கண்டிப்பாக. அதனால் அங்கே தொகுதி மக்களோட தான் நீங்கள் வந்து பயணிக்கணுமே தவிர, நம்ம சீட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனா நம்ம பாட்டுக்கு ஸ்டேல நடந்து போயிட்டு ஓட்டு கேட்குறது வந்து சரியான முறையில் இருக்காது. அப்போ உங்களுக்கு கோஆப்ரேஷன் கிடைக்கிறது கம்மியாயிடும். தேர்தல் வேலை செய்யறதுக்கு அப்போ யாரும் செய்ய மாட்டாங்க, நம்மளை மதிக்கலை. இப்போ விஜய் அவர்களுக்காக பார்ப்பாங்க, ஓகே நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா. அதனால் அந்த திருத்தணி தொகுதியினுடைய அந்த வேட்பாளரும் அவரும் கொஞ்சம் அவங்களோட நிர்வாகிகளோட கலந்து ஆலோசனை பண்ணி இனி வரக்கூடிய நாட்களை பிரச்சாரம் பண்ணி தான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். அதுக்கப்புறமா சொன்ன மாதிரி நீங்கள் இன்னொரு வேட்பாளரை பற்றி கூட இந்த நேரத்தில் கேட்க வேணும்னு, ஈசிஆர் சரவணன் அவரும் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. எஸ். ஏன்னா இங்கே நிறைய பேர் சொன்னாங்க விஜய் கூட பயணித்தவர்கள் யாருக்குமே ஓட்டு தரல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ரசிகர் மன்றம் வந்து அதுக்கப்புறமா இயக்கமாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக மக்கள் மன்றமாக மாற்றி இன்றைக்கி வந்து கட்சியாக மாறிடுச்சு. அப்போதுலேருந்து இருக்கிறவருக்கு வந்து பெரிய பேக்ரவுண்ட் இல்லாதவருக்கும் கொடுத்துருக்காரு. ஏங்க புஷியானந்த் எடுத்துக்கங்க, பொதுச்செயலாளர் போஸ்டே கொடுத்துருக்காருங்க. அவர் விஜயோட ரசிகர் தாங்க. அவர் படிச்சல் எம்எல்ஏ இருக்குன்னு வேறு விஷயம். விஜயோட பரம ரசிகருங்க. ரசிகர் மன்றத்தை வந்து தலைமை தாங்கினவர். இன்றைக்கி பொதுச்செயலாளர் உட்கார வைக்கல, எவ்வளோ பெரிய போஸ்ட்டு பொதுச்செயலாளர். ஒரு கட்சியில் எவ்வளோ ஃபைட் நடந்தது அந்த போஸ்ட்டுக்கு தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி தான் ஈசிஆர் சரவணன் லவ் டுடே அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக விஜய் படத்தை பார்த்துட்டு அதன் மூலமாக வந்து பரம ரசிகராக தன்னை மாற்றிக்கொண்டவர். விஜய் விஜய் விஜய். ஈசிஆர் சரவணனாலே விஜய்ன்னு தான் சொல்லுவாங்க நல்ல பேருமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர், மரியாதைக்குரியவர் தான். அந்த பெரிய தொகுதி இருக்குது, 6 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர் உள்ள தொகுதி அது. இது சோழிங்கநல்லூர். ஸோ அவ்வளோ பெரிய தொகுதியில் விஜய் நிற்கிற ஒரு வாய்ப்பும் வந்தது. ஆனால் சரவணனுக்கு இங்கே தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது மக்கள்கிட்டனால தான் அவருக்கு அந்த சீட்டை கொடுக்கப்பட்டது ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர். ஸோ ஈசிஆர் சரவணன் அப்படிங்கிறவர் விஜய்க்கு ரொம்ப, அதை எப்படி சொன்னால் தோளில் கை போட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர். ஸோ இப்படி தன்னுடைய ரசிகர்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. நிறைய தொகுதியில் நிப்பாட்டியிருக்காரு. சில தொகுதியில் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு உடனடியாக ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த தொகுதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது இங்கே. ஸோ அவர்களுக்கு ஒரு மரியாதை தரணுங்கிற ஒரு நோக்கம்தான். ஸோ அதனால் இவங்க பணம் வாங்கிட்டாங்க, வீட்டுக்குள்ளே பனையூரில் பூட்டி வச்சுருக்காங்க, கட்டுக்கட்டாக வச்சுருக்காங்க வேட்பாளர்கிட்ட அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் வந்து நியாயமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இதை. ஸோ இப்படி நிறையா பேருக்கு வந்து நிறைய தொகுதியில் ஒதுக்கி கொடுத்துருக்காரு சார் அவர். ஸோ இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். விஜய் சாதாரணமாக கோவப்பட மாட்டார், ரொம்ப பேச மாட்டார். இது வந்து தெரிந்தவர்களுக்கு தெரியும், நான் நிறைய ட்ராவல் பண்ணதுனால. அதாவது ரொம்ப கொஞ்சம் அட்டாச் பண்ணிட்டு ரொம்ப நல்லா ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிடுவார். கோவம் வரவே வராது, வந்தால் கண்ணா பின்னான்னு வரும். பட் இங்கே பிரச்சாரத்தில் இது வரைக்குமே மக்கள் மத்தியில் ஒரு அன்பை தான் அவர் வாங்கியிருக்கார். பட் இப்போது வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சாரத்தில் வந்து அவருடைய கோவத்தை நான் பார்க்க முடிஞ்சது. காரணம் அந்த வெயிலையும் இதுலேயும் நம்மளை பார்க்குறதுக்கு வர்றாங்கும் போது நிறைய சம்பவங்களை சொன்னேன். இந்த இளநீ வாங்கி கொடுத்த சம்பவம் சொல்கிறீங்க. ஒருத்தர் பேனர் மேலே ஏறி இந்த மாலை கொடுக்கும்போது பவுன்சர் தூக்கி வெளில போகிறாங்க, நீ மேலன்னு சொல்லி திரும்பி அந்த மாலை வாங்கி கழுத்தில் போட்டு ஒருத்தர் கூலிங் கிளாஸ் நாடி தர்றாரு, அதை வாங்கி போடுறாரு இல்லையா. ஸோ பைபிளை கொடுக்குறாரு, வாங்கி வச்சுக்கிறாரு, செல்ஃபி கொடுக்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இந்த பிரச்சாரத்தில் இவ்வளோ கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கிற இந்த நேரத்தில் இவ்வளோ ஒத்துழைப்போட போராடுக்கும் போது அங்கே ஒரு நபர் வந்து இவர் வேன் பிரச்சாரம் போய்கிட்டே இருக்காரு. ஒருத்தர் வேகமாக ஓடி வர்றார். ஓடி வரும்போது விஜய் வந்து அங்கேருந்து கை கொடுக்க முடியாது, பட் 2 வார்த்தை பேசுறது கை காணாமல் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து டக்குன்னு அவரை தள்ளி விடுறாரு. தள்ளி விடும்போது அவர் டக்குன்னு கீழே விழுந்துட்டார். இதை விஜய் எதிர்பார்க்கல. ஏங்க உங்களுக்கு எது நடந்துடக்கூடாதுன்னா அவர் வந்து இவ்வளோ பொறுமையாக டீல் பண்ணி போகிறார்.
கட்டுப்பாடுகளோட சரி பரவாயில்ல 10 நிமிஷம் பேசிட்டு போகிறாருன்னா கூட்டம் சேரக்கூடாது, மீண்டும் இது நடந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு இது தான், எண்ணம் தான். அப்போ அவர் கீழே தள்ளி விட்டா ரொம்ப கோவப்பட்டார். கோவப்படும் போது அந்த கத்திருக்காரு பாருங்க, இங்கே அவ்வளோ எமோஷனலாக கத்தி முகமே மாறிச்சு. அதை நிறைய பேர் கூட லியோ தாஸை பார்த்துட்டோம் அந்த டைலாக்ல அப்படிங்கிறவரெல்லாம் பேசப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ அதனால் ரசிகர்கள், நான் வர்றேன், உங்கள் விஜய் வர்றேன், நீங்கள் என்னை பார்க்க வர்றீங்க, வந்து பார்த்துட்டு பத்திரமா நீ வீடு பேசணுங்கிற ஒரே நோக்கம் தான். தள்ளி விடுறது செய்கிறதுலாம் வந்து உடன்பாடு இல்லை. அதை தள்ளி விட்டவரை பார்த்து அந்த கோவமா திட்டினாரு. நானே இப்போதான் விஜய்க்கு இவ்வளோ கோவம் பார்த்துருக்கேன், விட்டு அடிச்சிருப்பார் போல இருக்குது. எதுக்கு தள்ளி விட்டேன்னு. ஆமா, இறங்கி வந்து 2 அடி கொடுத்துருப்பார் போல, எதுக்கு அவரை தள்ளி விட்டுன்ற மாதிரி. அது வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுது, விஜய் இவ்வளோ பயங்கரமா கோவம் வருமா. கீழே வந்துருக்குதோ நான் பிரச்சனை விஜய் தானுங்க சொல்லுவீங்க நீங்கள், வேற யாரும் எப்படான்னு காத்துட்டு இருக்காங்க. கீழே வந்தால் அடிபட்டுருச்சு, விஜய் தான் காரணம். அவர் வரும்போது வந்தார் தள்ளி விட்டாங்க, எதுக்கு இது. அதனால் மீண்டும் சொல்லிக்கிறதா, ரசிகர்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க விஜய் அவர்களுக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருடைய தொகுதியில் யார் யார் வேட்பாளர்கள், அவங்களாம் எந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தொகுதியில் விஜய் சம்மந்தமாக என்ன பேசிக்கிறாங்க, என்ன மாதிரியான ஓட்டுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில். இந்த இடத்துல ஒன்றையும் சொல்லிக்கல விரும்புகிறேன் நான். விஜய் அவர்களுக்கு எல்லா தொகுதியும் போகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது, அது ஒரு விஷயம். 10 நிமிஷம் தான் பேசிட்டு போகிறார், அது முக்கியமான விஷயங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு இல்லைங்களா. பாண்டிச்சேரியில் பேசும்போது 25,000 ரூபா மகப்பேறு உள்ள பெண்களுக்கு இந்த ஃப்ரீயாக கொடுக்குறேன்றாரு. அப்புறம் காப்பீட்டு தொகை 25 லேக் வரைக்கும் கொடுக்குறேன்றாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறார். ஆனால் இங்கே திரும்பவும் சொல்லிக்கிறேன், மற்ற கட்சிகளுக்கு இல்லாத கட்டுப்பாடுகள் ஏகப்பட்டதாக போடுறாங்க விஜய்க்கு. மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடக்கூடாது, அவர் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே நிறைய கட்டுப்பாடுகள். அதையும் மீறி விஜய் வந்து உங்களை சந்திக்க வர்றாரு. ஸோ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும் நமக்கு அதை. ஸோ இருக்கிற அந்த டைம் டியூரேஷன் ரொம்ப கம்மி, பிளான் பண்ணி வர்றாரு. ஒரு தொகுதிக்கு 7-8 பேரை ஒட்டு மொத்தமாக நிற்க வச்சு அறிமுகப்படுத்தி பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை பிளான் போயிட்டுருக்கு சார். ஓகே சார், இதுக்கப்புறமா வந்து மக்கள் கையில் தான் இருக்குது என்ன முடிவெடுக்க போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது வந்து கேட்கணும், கேள்விகள் வேணும்னா, அதாவது நீங்கள் உங்கள் தொகுதியில் ஏதாவது இருக்குது இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக அதை பற்றியும் பேசப்படும் சார். நன்றி சார். நன்றி சார்.